பாம்பு மாதிரி நெளிஞ்சு போற ரோடு, மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கும் கடலோரம், கலர் கலரா சின்ன சின்ன வீடுகள், மின்னிற நீல கடல் தண்ணி, அப்புறம் வானத்தை தொடர மாதிரி உயரமான பனிமலை உச்சியும் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். இந்த தீவுல இருக்கிறவங்களுக்கு ஃபுட்பால்னா உசுறு. ஆர்டிக் வட்டத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கும் இது நார்வே நாட்டுல இருக்குது. இந்த குட்டி தீவோட பேரு லோஃப்டன் ஐலாண்ட். கிரீடத்துல இருக்கிற வைரக்கல் மாதிரி இந்த தீவுல இருக்கிற ஹெனிக்னர் மைதானம் தான் ரொம்ப ஸ்பெஷல். இது கிட்டத்தட்ட 500 பேர் வாழ்ற ஒரு சின்ன மீன்பிடி கிராமத்தோட ஒரு பகுதி. ஆனா உலகத்திலேயே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற இடம்னு இதுக்கு பேரும் புகழும் வந்துருச்சு. இந்த இடத்தோட முக்கிய ஸ்பெஷாலிட்டியே ஒரு பாறை தீவுல இருக்கிற கால்பந்து கிரவுண்ட். போட்டோ எடுக்க வர்ற டூரிஸ்டுகளுக்கு இதுதான் முக்கியமான இடம். மைதானத்தை சுத்தி பெரிய மலைகளும் நீலக்கடலும் மட்டும் தான் தெரியும். ஒரே கல்லா இருக்கிற பாறையை சமன்படுத்தி அதுக்கு மேலதான் இந்த கிரவுண்ட போட்டிருக்காங்க. பனி அதிகமா இருக்கிறதால இது இயற்கை புல் இல்லாம செயற்கை புல்லால உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஹெனிக்னர் கிரவுண்ட்ல அதிகாரப்பூர்வமான மேட்ச் எதுவும் நடக்காது. லோஃப்டன்ல ஒரு லீக் சிஸ்டம் இருக்கு. பெரிய ஸ்டேடியம் மாதிரி உட்கார சேர் எல்லாம் கிடைக்காது. இது அந்த ஊர் மக்கள் மீன் பிடிக்கிறவங்க பசங்க விளையாடுறதுக்கு பயன்படுத்துற ஒரு சின்ன கிரவுண்டு தான். பெரிய பெரிய கருவாடு காய போடுற சட்டங்கள் கிரவுண்டை சுத்தி இருக்கும். இந்த பாறைக்கும் செம்ம கலரா இருக்கிற செயற்கை புல்லுக்கும் இடையில இந்த கிரவுண்டு பளிச்சுன்னு தெரியும். ட்ரெக்கிங் போறதுக்காக இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். குளிர்காலத்துல ஸ்கீயிங் தான் முக்கியமான விளையாட்டு. ஆனா இங்கேயும் ஃபுட்பாலுக்கு, குறிப்பா இங்கிலாந்து அணிகளுக்கு பயங்கரமான ரசிகர்களை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த லோஃப்டன் ஐலாண்ட்ல ஃபுட்பால் விளையாடுறது உண்மையிலேயே உலகத்திலேயே ரொம்ப அழகான இடத்துல விளையாடுற மாதிரி தான்.